வீட்டின் கழிவறையில் கொடூரமாக உயிரிழந்து கிடந்த இளைஞர். போதையில் இருந்த இளைஞரின் கழுத்தை அறுத்து மிளகாய் பொடியை தூவி கொலை செய்த பயங்கரம். ரத்தம் படிந்த கைகளை சுத்தம் செய்துவிட்டு கேஷுவலாக நடந்து சென்ற கொலையாளிகள் சிக்கினார்களா? இளைஞரை கொடூரமாக கொலை செய்த இளைஞர்கள் யார்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம்? எப்பவும் காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவானே மகன் யுவராஜ், இன்னைக்கு மணி 7 ஆகியும் இன்னும் ஆளை காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க சித்தி அஞ்சாலை. யுவராஜுக்கு போன் பண்ணி பார்ப்போம்னு நினைச்சு கால் பண்ணா செல்போன் நாட் ரீச்சபிள்லேயே இருந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தும் எந்த பதிலும் இல்லாததால முள்ளிக்குளத்தூர் யுவராஜ் வீட்டுக்கு நேரா போயிருக்காங்க. அப்போ கதவெல்லாம் திறந்தபடி கிடந்திருக்கு. அதோட வீட்டுல அங்கங்க மிளகாய் பொடியும் சிதறி கிடந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்த அஞ்சாலை ஒருவித பதட்டத்தோட வீட்டுக்குள்ள போனவங்க திடீர்னு பயங்கரமா சத்தம் போட்டு கத்தி இருக்காங்க. ஏன்னா வீட்டுல உள்ள கழிவறையில யுவராஜ் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்கார். யுவராஜ் இறந்து கிடந்ததை பார்த்து அவரோட சொந்தக்காரங்களும் நண்பர்களும் கதறி அழுதுருக்காங்க. அடுத்து யுவராஜோட சடலத்தை கைப்பற்றின போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு நைட்டு வீட்டில் இருந்த யுவராஜுக்கு என்ன ஆச்சு, அவரை யாரு இப்படி பண்ணதுன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் பக்கத்துல உள்ள எடையூர் கிராமத்தை சேர்ந்த யுவராஜ் மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால முள்ளிக்குளத்தூர் பகுதியில வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். யுவராஜ அவரோட சித்தி அஞ்சாலை தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. நல்லூர்ல உள்ள ரவிங்கிறவரோட சலூன் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். வாழ்க்கை துணை இல்லாம தனிமரமா வாழ்ந்து வந்த யுவராஜுக்கு கடை ஓனர் ரவியோட மனைவி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணமான பொண்ணு கூட பேசுறோங்கிற எண்ணம் இல்லாம யுவராஜ் எல்லை மீறி பேசி பழகுனதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பொண்ணும் தனக்கு கல்யாணமாகி கணவர் இருக்காருங்கிறத மறந்து யுவராஜ் கூட தகாத முறையில பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்துல உன் மனைவியும் அந்த யுவராஜும் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ரவி கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன ரவி நேரா வீட்டுக்கு போய் மனைவியை கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி கடையில இருந்த யுவராஜ கண்டிச்சதோட வேலையை விட்டே தூக்கி இருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த மனைவி கொஞ்ச நாள் யுவராஜ் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்து இருக்காங்க. மனைவி திருந்திட்டாங்கன்னு ரவி நினைச்சிட்டு இருந்த நேரத்துல யுவராஜ் தன்னோட மனைவி கூட இன்னும் உறவுல தான் இருக்கிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. மனைவி ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரவி செல்போன்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு மனைவி மழுப்பலா பதில் சொல்லி இருக்காங்க. ரவி சந்தேகப்பட்டு செல்போனை பிடுங்கி பார்த்தப்ப அவங்க யுவராஜ் கிட்ட பேசிட்டு இருந்தது தெரிஞ்சு மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. யுவராஜால தினமும் அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறத பார்த்த ரவியோட மகன் கண்ணியப்பன் எல்லாத்துக்கும் காரணமான யுவராஜை கொலை செய்ய திட்டம் போட பிளான் போட்டிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல் போதையில வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு யுவராஜ். அப்போ தன்னோட ஃப்ரெண்ட் கவினேஷ கூப்பிட்டுக்கிட்டு யுவராஜ் வீட்டுக்கு போன கண்ணியப்பன் போதையில இருந்த யுவராஜோட கழுத்தை சரமாரியா வெட்டி துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்ச யுவராஜ் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டார். அறிவால வெட்டினது மட்டுமில்லாம யுவராஜ் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவரோட உடம்புல மிளகாய் பொடியை தூவி துடிக்கிறத கண்ணியப்பனும் கவினேஷும் ரசிச்சபடி பார்த்திருக்காங்க. இரவு நேரங்கிறதால யுவராஜோட அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கல. அதுக்கு பிறகு யுவராஜோட சடலத்தை பாத்ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் போட்ட 2 பேரும் கை கால்களை கழுவிட்டு அங்கிருந்து கேஷுவலா கிளம்பி இருக்காங்க. சிசிடிவி கேமரா காட்சிகளை வச்சு தலைமறைவா இருந்த கண்ணியப்பனையும் கவினேஷையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் தள்ளிட்டாங்க.